Delish with Love வந்து ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் பிராண்டுங்க. இட் டீல்ஸ் வித் மில்லட் பேஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஃபுட்ஸ். நூடுல்ஸ் கொடுக்குறோம், பாஸ்தா கொடுக்குறோம், தோசை மிக்ஸ், ரவா மிக்ஸ், சப்பாத்தி மிக்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். பீப்புள் யூஸ் டு திங்க் தட் ஹெல்த்தி ஃபுட் இஸ் நாட் ஸோ டேஸ்டி அப்படிங்கிற ஒரு மித்மை ஒன்று இருந்துச்சு. நம்ம அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம். நம்ம வந்து மில்லட்ஸ் எடுக்கும்போது வந்து we need to rotate the millets. Any one major and one minor millet நம்ம rotate பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம rotate பண்ணும்போது ஸோ each millet has the unique characteristics. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து இதை டெஃபினட்டாக க்ளைம் பண்ண முடியும். இட்ஸ் அ ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ் நம்ம எல்லாமே, பிகாஸ் we don't use any refined sugar also. So our thing is only promise we give is everything is natural and the process is very simple. முன்னோர்கள் வந்து எப்படி சாப்பிட்டாங்களோ அதே தான் வந்து நாங்கள் செய்கிறோம். 5 விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து குட் ஃபுட், ஒன்று வந்து குட் ஸ்லீப், ஒன்று வந்து ஒரு ஆக்டிவிட்டி, இன்னொன்று வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட். த லாஸ்ட் திங் இஸ் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப். யுவர் டிசீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் பிளேட்னு சொல்லுவாங்க. வாட் யூ ஈட் ஷேப் யூ. ஒரு 6 years பேக் வந்து ஐ கான் ஃபார் ஒரு மேஜர் ஆப்ரேஷன். ஏன் அந்த ஆப்ரேஷனுக்குள்ளே போனேங்கிறத வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் தான். அவங்க அந்த 82-85 இயர்ஸ்லேயே வந்து அப்பயும் அந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு நிறைய பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு எந்திரிச்சு போய் ஒரு எடுனா கூட அவங்க டக்குன்னு எந்திரிப்பாங்க, நம்மளா கொஞ்சம் சரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி. அப்போ வந்து அவங்க அந்த ஒரு ஷோல்டர் டு ஷோல்டர் டிரான்சிஷன் சரியாக நடக்கல. டியூ டு த அர்பனைசேஷன், மாடர்னைசேஷன், வாட் எவர் இட் இஸ்ங்க, அந்த ஷோல்டர் டு ஷோல்டர் டிரான்ஸ்ஃபர் சரியாக நடக்காதனால we have become a victimized. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாட்காஸ்ட் எபிசோட் வந்து டெலிஷ் வித் லவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை தான் எடுக்க போகிறோம். அவங்க வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 61 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஆன்லைன் பேஸ்ட் கம்பெனி. மற்ற ஸ்டார்ட் அப் ஃபுட் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸை விட இவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, இவங்களோட விஷன் என்ன, இவங்க என்ன இம்பேக்டை மக்களோட லைஃப்பில் கொண்டு வர ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இவங்க நான் பேசின மற்ற கம்பெனிஸை விட இவங்க ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கம்பெனி, ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷன், ஒரு பீப்புளோட ஹெல்த் மேலே ஒரு நிறைய அக்கறை வச்சுருக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்க ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க எதுக்கு இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்க, என்ன இம்பேக்டை செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ தாட் உங்களுக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த பாட்காஸ்ட் எபிசோட். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணா. ஸோ எப்படிங்க, நான் டெலிஷ் வித் லவ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ரீசன்ட் ஸ்டார்ட் அப். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, வை டெலிஷ் அண்ட் வேர் இஸ் இட் பேஸ்ட் அட்? டெலிஷ் வித் லவ்ங்கிறது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் பிராண்டுங்க. இட் டீல்ஸ் வித் மில்லட் பேஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஃபுட்ஸ். ஸோ இது பேசிக்காக வந்து நாங்கள் வந்து இது ஒரு பர்சனல் ஜேர்னிலேருந்து தான் ஃபஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வி ஆர் இன் டு சம் அதர் பிஸ்னஸ்ங்க. வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஐடி கம்பெனி. ஸோ நாங்கள் வந்து என்னோட ஒரு 6 years பேக் வந்து ஐ கான் ஃபார் ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன்லேருந்து நான் வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஏன் அந்த ஆப்ரேஷனுக்குள்ளே போனேங்கிறத வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் தான். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஈட்டிங் ஹேபிட்ஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் அப் டு த மார்க். ஒரு நல்ல நியூட்ரிஷன், பேலன்ஸ் டயட்டே நாங்கள் அதை எடுக்க தவறிட்டோம். ஸோ அதுதான் வந்து அதனால் எனக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் லீட் ஆகி வெரி ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஒரு மேஜர் ஆப்ரேஷனுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஆஃப்டர் ஆப்ரேஷன் அந்த ஹீலிங் டைமில் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆஃப்டர் தாட்டில் தென் ஐ நீட் டு செட் த திங்ஸ் ரைட். ஸோ ஃபஸ்ட் திங் ஐ டுக் இஸ் த ஃபுட். ஸோ ஃபுட்டில் வந்து எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, இல்லை நம்ம டயட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு அவைலபிலிட்டிஸாக பார்க்கும்போது, ஸோ ஐ தாட் மில்லட் அப்படிங்கிறது வந்து ஓகே நாங்கள் வந்து ஒரு 0 in 1 பண்ணோம். ஸோ மில்லட் அப்படிங்கும்போது அந்த மில்லட்டை வந்து எனக்கு வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து எவ்ரிடே நாங்கள் அதை மில்லட்டை பற்றி நான் வந்து கொஞ்சமாக வந்து எனக்கு நிறைய சொன்னாங்க. பட் வந்து ஐ ஆல்சோ வெரி ஹெசிடென்ட். ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ஏன்னா சடனாக ஒரு டயட் ஷிஃப்ட் பண்ணும்போது மில்லட் டயட் வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். பட் ஸ்லோலி நான் அப்போ வந்து அந்த டைமில் வந்து வெறும் ரைஸாக தான், கிரெயினாக தான் கிடச்சிது எங்களுக்கு. அந்த டைம் நான் சொல்கிறது 5 to 6 years பேக்கில். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அன்றைக்கி இல்லை.
பிஃபோர் கொரோனா ஐம் ஸ்பீக்கிங் அபவுட். ஸோ அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ அந்த டைமில் வந்து வீவர் அந்த ரைஸ் இதெல்லாம் களி அது வீட்லேயும் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிது. சாப்பிட ஐ கேன் ஃபீல் த ஹெல்த். என்னோட வந்து ரெகுலர் விசிட்ஸ் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து அதுவே ஒரு இண்டிகேஷனாக இருந்துச்சு. ஓகே, மில்லட் சாப்பிட ஒரு டே பை கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப எக்ஸ்டெண்டாக தான் சாப்பிட்டேன். போக ஓகே அது ரொம்ப பிடிச்சி போய் அது வந்து அதோட ரிசல்ட்ஸ்லாம் வந்து எனக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ தென் ஐ வாஸ் பிளானிங் ஃபார் ஓகே நம்ம இதை வந்து அப்போ கொஞ்சம் வந்து வீட்டில் கஷ்டப்பட்டாங்க, கொஞ்சம் போரும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தென் ஐ காட் பேக் டு த நார்மல் டைட்ஸ். ஸோ நார்மல் டைட்ஸ் திருப்பி போகும்போது ஒயிட் ரைஸோ வாட் எவர் இட் இஸ்ங்க, தென் ஐ ஃபீல் தட் அதிலிருந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த ஐ கேன் ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ வேறு என்னமா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணும்போது அந்த டைமில் எனக்கு எதுவுமே கிடைக்கல. இன்றைக்கி நாங்கள் கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஸோ மில்லட் பேஸ்டு ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நூடுல்ஸ் கொடுக்குறோம், பாஸ்தா கொடுக்குறோம். அதே சமயத்தில் வந்து வி கிவ் தோசை மிக்ஸ், ரவா மிக்ஸ், இப்படி வந்து வெரைட்டியாக சப்பாத்தி மிக்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இப்போ நாங்கள் அந்த மாதிரி இதை வந்து அன்றைக்கி வந்து இல்லை. ஸோ ஒன்லி பொரிஜு இல்லைன்னா வந்து களி இப்படி ரைஸ் இப்படி இதை வந்து ரொம்ப வந்து அது ரொம்ப சில பேர் ரொட்டீனாக டெய்லி என்னால் வந்து அது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அந்த பர்சனல் இதில் ஸோ இருந்து ஓகே இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குமே வந்து அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இருந்தால். ஸோ இட்ஸ் பேசிக்கலி அவுட் ஆஃப் பேஷன். என்னோடய ப்ராப்ளத்தை அதை வந்து சால்வ் பண்ணுச்சு. ஸோ வை கான்ட் ஐ கேன் பிரிங் தட் ஓகே என்ன மாதிரி நிறையா இருப்பாங்க. இல்லை அந்த டைமில் வந்து இந்த மில்லட் அவேர்னஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருந்துச்சு. தோ இட்ஸ் அவர் ட்ரெடிஷ்னல் ஃபுட், அவர் ஆன்செஸ்டரோட ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்தாலும், பட் சம்வேர் வி மிஸ் தட் ஒரு வெஸ்டர்னைசேஷனில் வி மிஸ்ட் அவர் ஆன்செஸ்டர்ஸ் ஃபுட்னால. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ என்னால் வந்து ஸோ இன் மை ஓன் பர்சனல் இனிஷியேட்டிவ் வி டுக் திஸ் இந்த இது ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் திஸ் ஸ்டார்ட் அப். திஸ் இஸ் வாட் my journey. This is why I'm linked my thing is with this startup. டெலிஷ் வித் லவ்ங்கிற பேர் எப்படி கொண்டு வந்தீங்க? யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க பீப்புள் யூஸ் டு திங்க் தட் ஹெல்த்தி ஃபுட் இஸ் நாட் ஸோ டேஸ்டி அப்படிங்கிற ஒரு மித்மை ஒன்று இருந்துச்சு. ஸோ அவங்க அப்படிங்கும்போது வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம். அப்போ அந்த பேரே வந்து நாங்கள் டெலிஷ் வித் லவ்ங்கிற வச்சோம். ஸோ அந்த டெலிஷ் வித் லவ்ங்கிறது வந்து வை காண்ட் இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து வை நாட் டேஸ்டி, இது வந்து யாரோ ஒருத்தங்க ஃபார்ம் பண்ணது, அவங்களுக்கு எந்த இது அதனால் அது ஒரு மித்து இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிசினல் ஃபுட்டு அப்படி இப்படின்னு ஒரு மித்து இருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணோம். ஸோ அதனால தான் அந்த பேரே நாங்கள் டெலிஷ் வித் லவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். நைஸ். இப்போது ஃபுட் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. எஃப்எம்சிஜி இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸுங்கிறாங்க. நிறையா ஸ்நாக்ஸு, நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து டெய்லி சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறோம். ஹெல்த்தியர் ஃபுட் ஆப்ஷன்ஸு இப்போ நிறைய பேர் கொண்டு வராங்க. பட் டெலிஷ் வித் லவ் ஸ்டார்ட் பண்ணது வந்து உங்களோட யூஎஸ்பிங்கிறது என்ன, உங்களோட யூனிக்னஸ் என்ன, நீங்கள் மற்ற கம்பெனிஸ் மற்ற ப்ராடக்ட்ஸை விட எப்படி தனிச்சு நிற்கிறீங்க? எங்களோட யூஎஸ்பின்னு சொன்னால் வச்சுங்க, நான் சொல்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, வெறும் சிம்பிளிசிட்டி தான். ஸோ இதில் வந்து நாங்கள் பெருசாக வந்து இதில் அது பண்ணுறோம் இது பண்ணுறோங்கிறத நாங்கள் கிளைம் பண்ண போகிறதில்ல. ஒன்லி திங் இஸ் அவர் எவ்ரி திங் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ அவர் திங் இஸ் ஒன்லி ப்ராமிஸ் வி கிவ் இஸ் எவ்ரி திங் இஸ் நேச்சுரல் அண்ட் த ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ஹவ் நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி சாப்பிட்டாங்களோ அதை தான் வந்து நாங்கள் செய்கிறோம், அதை தான் கொண்டு வரோம். அந்த ட்ரெடிஷனை வந்து மீட் எடுக்கிறோம். We want to inspire healthy eating, not only to our generation, to the next generation. So the healthy eating அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸை வந்து ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிவைவல் ஆஃப் அவர் ancestors ஃபுட். ஸோ எங்களோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா அவர் அப்ரோச் மாடர்ன் அப்ரோச் டு ட்ரெடிஷன் ஃபுட்ஸ் தான் வந்து எங்களோட ஒரு இதுங்க. ஸோ எங்களோட எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு மேனுவல் ப்ராசஸே நாங்கள் பண்ணுறோம். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கிரைன் வந்து அதை வந்து ஒரு டீஸ்டோனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கிரைனை வந்து ஒரு கிரேடிங் பண்ணுவாங்க. கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு மில்லட்ஸ் வந்து ஹோல் மில்லட்ஸ் இருக்கும், இல்லை வந்து இம்மெச்சூர்ட் மில்லட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டுங்க. தென் அந்த ஹோல் மில்லட்ஸை வந்து டீஅஸ்கிங் பண்ணிவிட்டு
அப்படியே வந்து தே கோ ஃபார் த மில், அப்படி போய் அந்த கிரைண்ட் பண்ண போயிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அன்பாலிஷ் ரைஸை வந்து பிஃபோர் கோயிங் ஃபார் த மில்லிங் ப்ராசஸ் வி கோ ஃபார் த மேனுவல் ப்ராசஸ். ஸோ அது வந்து இந்த மேனுவல் ப்ராசஸ்ங்கிறது எதுக்குன்னா இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ வி ஃபஸ்ட்டு வில் கோ ஃபார் அ டீப் வாஷிங். ஸோ வி மேக் மோர் பியூரிட்டி. அந்த பியூரிட்டியை வந்து வி வந்து ஒரு கமிட்மெண்ட் பண்ணுவோம். அந்த பியூரிட்டியை வந்து வில் அச்சீவ் பண்ண பார்ப்போம், மோர் பியூரிட்டி. ஸோ நாங்கள் அந்த எல்லா வேஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணுவோம். ஈவன் ஸ்மால் வேஸ்ட்ஸ்லாம் எல்லாமே இருக்கும். அதை நாங்கள் வந்து ஒரு 1 to 3 times or 4 times வந்து அதை நாங்கள் டீப் வாஷிங் பண்ணிவிட்டு தென் வி வில் சோக் ஃபார் ஓவர் த நைட். ஒரு 16 hours வந்து அதை சோக் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே மேனுவல் ப்ராசஸிங். இட் இஸ் நாட் ஒரு மிஷின், ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் எதுவுமே இல்லை. இட்ஸ் எவ்ரி திங் இட்ஸ் அ மேனுவல் ப்ராசஸ். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வில் ஸ்கிப் திஸ், ஏன்னா இட் டசன்ட் ஆட் எனி திங் டு தெம், பட் இட் இமென்ஸ்லி ஆட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டு த கன்சியூமர். ஸோ அந்த ஒரு இதை வந்து நாங்கள் ஈவன் தோ இட்ஸ் அ வெரி டீடியஸ் ப்ராசஸ் வி கோ த்ரூ தட் ப்ராசஸ். தென் ஆஃப்டர் சோக்கிங் ஆஃப் 16 to 18 hours தென் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில் சன் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு 1 or 2 days we will use to go for sun drying. Then we will go for the roasting process. We will roast it to enhance the flavor. So இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா when sun dry பண்ணும்போது we will achieve that சின்ன பக்ஸ்லாம் இருக்கும், இன்செக்ட்ஸு பக்ஸு, அந்த முட்டை இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த சன் ட்ரை பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த ஒரு பாக்டீரியா எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க. ஸோ சோக் பண்ணும்போதுமே வந்து உங்களுக்கு ஹெல்த் நியூட்ரிஷன் வேல்யூ என்ஹான்ஸ் ஆகும். சன் ட்ரை பண்ணும்போது இந்த பாக்டீரியா இந்த சின்ன ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதே டைம் அடுத்த டைம் வந்து ஆல்சோ வி ஆர் ரோஸ்டிங். ஸோ அந்த ஹீட்லேயுமே எல்லாமே பண்ணும். இட் ஆல்சோ என்ஹான்ஸ் த ப்ராடக்டோட லைஃபும் என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ இட் என்ஹான்ஸ் த ஃப்ளேவர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து எங்களோட ப்ராமிஸ். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ், ஆனால் டீடியஸ் ஒன். ஓகே, பட் இது வந்து நம்ம ஆன்செஸ்டர்ஸ் பண்ணது. ஸோ அதை வந்து நாங்கள் வி ஆர் ரிவைவிங் பேக். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் யூஎஸ்பி. இஃப் யூ ஆஸ்க் மீ இட்ஸ் அவர் யூஎஸ்பி. ஓகே, நீங்கள் ப்ராசஸ் பற்றி சொன்னனால எனக்கு இந்த கொஷின் நான் இப்போ கேட்டுறேன். நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுக்குன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஒரு அடிட்டிவ்ஸோ ஒரு ஃபுட் கலரிங் ஏஜென்ட்ஸோ ஆட் பண்ணி அந்த ப்ராடக்டை என்ஹான்ஸ் பண்ணி ஷெல்ஃப் லைஃப் அதிகம் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. பட் அது தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. லீகலி பெர்மிட்டட் லிமிட்ஸ்ன்னு சிலது இருக்குது. கவர்மெண்ட் இந்த பெர்மிட்டை இந்த அளவுக்கு வரைக்கும் பெர்மிட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நல்லதா இல்லை ஓகே ஒரு பெர்மிசிபிள் லிமிட்டில் வச்சா தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து பேக்கெட் பண்ணி ரொம்ப நாள் அதை சேஃபாக வச்சு கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுமா, இல்லை வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் நம்மக்கிட்ட இருக்குங்களா? ஓகேங்க, இப்போ நீங்கள் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து டெஃபினட்டாக க்ளைம் பண்ண முடியும். இட்ஸ் அ 0 ப்ரிசர்வேட்டிவ் நம்ம எல்லாமே. பிகாஸ் வி டோன்ட் யூஸ் எனி ரீஃபைன்டு சுகர் ஆல்சோ, நத்திங், ஈவன் எனி சுகர் வி won't யூஸ் எனி திங் ஆர் லைக் சால்ட், ஈவன் வி டோன்ட் யூஸ் எனி நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆல்சோ. ஸோ எவ்ரி திங் பிகாஸ் அந்த நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் வந்து எவ்ரி திங் இஸ் பீன் ரிமூவ்டு. சரிங்களா? அப்போ வந்து இட் நேச்சுரலி இட் என்ஹான்ஸ் த ஷெல்ஃப் லைஃப். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி வந்து இப்போ நீங்கள் அடுத்தது வந்து அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. ரைட், நிறைய பேர் வந்து அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து கவர்மெண்ட் இஸ் அலோட் ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் அடிட்டிவ்ஸ் கேன் பி யூஸ்டு. ஃபுட் கலரிங் ஏஜென்ட்ஸ், ஆமாம், ஃபுட் கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆகும், எம்எல்சிஃபையர் ஆகும், இல்லை லைக் பிஹெச் ஏஜென்ட்ஸ் ஆகும். இப்படி பல அடிட்டிவ்ஸ் இருக்குங்க. அடிட்டிவ்ஸில் ஒரு 4 or 5 டைப்ஸ் அடிட்டிவ்ஸ் இருக்குங்க. திக்னிங், பைண்டிங் ஏஜென்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடிட்டிவ்ஸ். ஸோ வந்து அந்த அடிட்டிவ்ஸ் வந்து சில கம்பெனிஸ் ஆர் இன்றைக்கி வந்து பிராண்ட் நிறையா பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் டு என்ஹான்ஸ் தட் ஒரு கலர் ஒரு அப்பீலிங்காக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும், குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கொடுக்குற ஃபுட்ஸில் தான் வந்து தே மோஸ்ட்லி யூஸிங் அடிட்டிவ்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து இப்போ எங்கள் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏன்னா நானே வந்து ஒரு ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ என்னோட இதில் தான் பர்சனல் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட் திங் நான் வந்து அஷ்யூர் பண்ணதே வந்து ஹோல்சம் ஹெல்த் தான். நாங்கள் அந்த ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் ஓகே இட் ஷுட் ப்ரோமோட் ஹெல்த் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட கான்செப்ட்டு. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட் திங் இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஃபுட்டை கொண்டு போய் ஒரு எங்கள் ஜென்ரேஷனுக்கோ இல்லை நம்ம ஜென்ரேஷனுக்கோ இருந்தால் கூட சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேர் நாட் அக்செப்டிங் இன் த சென்ஸ் ஒரு மென்டலாக அவங்க
அவங்களுக்கு வந்து ஓகே நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது எப்படி இருக்கும் சாப்பிட்டா, அந்த டேஸ்ட் இருக்குமா, இப்படிங்கிற பல சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணணும். ஸோ இது எடுப்பில் வந்து எங்களால் வந்து ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ டேக் இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்னால் இட்ஸ் நாட் அ ஸோ அந்த மாதிரி ரொம்ப லுக்ரேட்டிவ் பிஸ்னஸ் கிடையாதுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இட்ஸ் வந்து அவுட் ஆஃப் பேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கேட்குற மாதிரி வந்து அந்த இப்போ நான் வந்து ஒரு லுக்ரேட்டிவ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் வந்து ஐ யூஸ் ஆல் த கலர் ஏஜென்ட்ஸ், ஐ அட்ராக்ட் த. ஸோ அது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது ஹெல்த் சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணாது ஆஸ் ஆஃப் நோ. ஸோ எங்கள் இதில் வந்து எதுவுமே வந்து அடிட்டிவ்ஸே யூஸ் பண்ணுறதில்ல. வி ரீட்டைன் த நேச்சுரல் கலர்ஸ் தான். ஸோ அடிட்டிவ்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நாங்கள் கம்ப்ளீட்டாக வி ஆர் நாட் யூஸிங் இட். பல பெரிய விஷயம். ஏன்னா நிறையா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் மார்க்கெட்டிங்காக மேபி ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு போடுவாங்க, இல்லை மில்லட்ஸு போடுவாங்க, ராகின்னு போடுவாங்க. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா 10%, 5% ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மைதா டாமினேட் பண்ணுமா இருக்கும். ஸோ நீங்கள் பீப்புளோட ஹெல்த்தை இம்பேக்ட் பண்ணுறக்காக தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களோட ஹெல்த்தை பெட்டர் பண்ணணும், அதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் பீப்புளோட லைஃப்பையும் அவங்க ஹெல்த்தையும் இம்பேக்ட் பண்ணும், ஒரு பெட்டர் ஆக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து மில்லட்னா அது என்னங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இட்ஸ் நாட் ஒன்லி வி ஆர் செல்லிங் மில்லட்ஸுங்க, வி ஆல்சோ செல் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் ஆல்சோ. ஸோ மில்லட்டுங்கிறது வந்து ஒரு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். இதை வந்து நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க கூட தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? தெரியாதவங்களுக்கு சரி, இல்லை அடுத்த ஜென்ரேஷன்ஸு யாராவது பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இட்ஸ் நத்திங் நியூ இன் தட், பட் எவ்ரிதிங் எல்லாமே நமக்கு இன்டர்னலாக தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மில்லட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ நோ இட் இஸ் ஒரு எசென்ஷியலி வந்து இட் ஹேஸ் ஆல் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். நமக்கு இன்றைக்கி பாடிக்கு என்ன தேவைப்படுற எல்லா நியூட்ரிஷனுமே வந்து மில்லட்ஸில் இட்ஸ் அவைலபிள், சரிங்களா? எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் மில்லட்ஸ். ஸோ மில்லட்ஸ்ன்னு நீங்கள் எடுக்கும்போது வந்து இட் இஸ் எசென்ஷியலி ரிச் இன் ஃபைபர். ஸோ நமக்கு இன்றைக்கி பாடிக்கு தேவையான, ஏன்னா இன்றைக்கி நம்மளை நிறையா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸில் வாட் இஸ் மிஸ்ஸிங் இஸ் அ ஃபைபர். ஸோ அதனால தான் வந்து நம்ம சீக்கிரம் வி ஆர் அட்ராக்டிங் டு த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ் வரும், தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதெல்லாம் க்ரியேட் ஆகிறது என் ஆஃப் இந்த நீங்கள் சொன்ன மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ப்ராசஸ்டு இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸில் வந்து இருக்காது. ஸோ இட்ஸ் ஆல் எம்டி நியூட்ரிஷன் தான் அங்கே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மில்லட்ஸுங்கிற போது வந்து இட் ஹேஸ் ஆல் அவர் பாடி நீட்ஸ், ஆல் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன், ஃபைபர், வென் இட் கம்ஸ் டு ப்ரோட்டீன், the minerals, vitamin, everything is adequate in minerals. So if you ask me whether one millet will solve all the problems, illa. So millet is major millets and minor millets classify பண்ணி வச்சிருக்கோம். So இந்த major milletsங்கிறது வந்து we used to say that larger grain இருக்குது இந்த கம்பு, ராகி, சோளம். ஸோ இட்ஸ் கம்பு, இட்ஸ் இந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பேர்ல் மில்லட் சொல்லுவோம். ராகிங்கிறது ஃபிங்கர் மில்லட்னு சொல்லுவோம். இது சோளத்தை வந்து ஜோவருங்கிறது வி யூஸ் டு சேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து கிளாசிஃபைட் ஆஸ் அ மேஜர் மில்லட்ஸ். மைனர் மில்லட்ஸுங்கிறது வந்து லைக் யூ கேன் சே இட்ஸ் அ சிறுதானியம். ஸோ த நேம் இட்ஸ் ஆஃப் சேஸ் இட்ஸ் த கிரைன்ஸ் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் மேஜர் இது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயிலுங்கிறது திணை, கோடோ மில்லட்டுங்கிறது வரகு, பானியாடுங்கிறது குதிரைவாளி, ப்ரோசோ மில்லட் இஸ் பனிவரகு, ப்ரௌன் டாப் இஸ் கொலசாமை. ஸோ இது வந்து மேஜர், இது தான் வந்து மேஜர் சிறுதானியம், சரிங்களா? சிறுதானியத்தில் வந்து இந்த மைனர் மில்லட்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த நம்ம வந்து மில்லட்ஸ் எடுக்கும்போது வந்து வி நீட் டு ரொட்டேட் த மில்லட்ஸ். மேஜர் மில்லட்ஸ் வந்து ஒன் டே, மைனர் மில்லட்ஸ் ஒன் டே, அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் மேஜர் மில்லட் அண்ட் மைனர் மில்லட், எனி ஒன் மேஜர் அண்ட் ஒன் மைனர் மில்லட் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஸோ ஈச் மில்லட் ஹேஸ் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸுங்க. சில மில்லட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ராகி மில்லட் வந்து கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட் இஸ் குட் ஃபார் போன். குதிரைவாளி எப்படி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா நியூட்ரிஷனுமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஹோலிஸ்டிக்காக ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கம்பு எடுத்துட்டிங்கன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதோட நம்ம இம்யூனிட்டி அதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இப்படி வந்து ஒரு மில்லட்டுமே வந்து ஒரு நியூட்ரிஷன் வேல்யூஸ்க்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து மில்லட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் நம்ம வி நீட் டு ரொட்டேட் மில்லட்ஸ். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து அந்த மில்லட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒரு தோசையாக சாப்பிட்லாம், ஒரு சப்பாத்தியாக எடுத்துக்கலாம்,
வேணும்னா ஒரு நூடுல்ஸாக சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் யுவர் ஃபேமிலி ஆல்சோ, யுவர் சில்ட்ரன், யுவர் ஃபேமிலி, யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரு ஃபாதர் மதர் யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இருக்க மாடர்ன் ஃபார்மேட்டை வந்து ஆஸ் அ ஒரு நூடுல்ஸோ பாஸ்தாவோ இல்லை ஒரு சப்பாத்தியோ தோசை மிக்ஸோ இந்த குழந்தைங்களுக்கு அவங்க எவ்ரிடேல ஃபுட்டு அவங்க விரும்பி சாப்பிட்ற எவ்ரிடே ஃபுட்டில் வி ஆர் பிரிங்கிங் மில்லட்ஸ். இது வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி. எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டில் மில்லட்டை கொடுக்கும்போது தென் அவங்களோட டேஸ்ட் பட்ஸ் அதை வந்து அது அடாப்ட் ஆக தென் அந்த ஒரு 5 years ப்ளஸ்லேருந்து நம்ம அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்க தென் அவங்களோட லைஃப் வந்து ஒரு 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 அஷ்யூர்டாக சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணுற இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து ப்ரிவெண்ட்டே பண்ணிக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக நம்மளுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்னாலே அந்த டேஸ்ட்லெஸ்னஸ்ஸு, அதனால தான் நிறைய கிட்ஸு சாப்பிடாமல் இருப்பாங்க. நம்மளே சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் அதை ஒரு நீங்கள் சொன்னீங்க மாடர்ன் அப்ரோச் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்ட்டு. ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். எல்லோரும் இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் இப்போ நீங்கள் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் சொன்னீங்க, மேஜர் மில்லட்ஸ், மைனர் மில்லட்ஸ், இத்தனை டைப் சொன்னீங்க. இந்தியாவில் நம்ம அந்த காலத்துலேருந்து இது எல்லா மில்லட்ஸும் விளை வச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு ஃபார்மர் வந்து அந்த காலத்தில் மெஜாரிட்டி மில்லட்ஸ் தான் விளை வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு பக்கம் வந்து நம்ம மில்லட்ஸை விட்டுட்டு நம்ம அந்த பாலிஷ்ட் ரைஸு, அந்த அன்ஹெல்தி ஃபுட்டு சைடு நம்ம வந்துட்டோம். எந்த பீரியடில் நம்ம வந்தோம், ஏன் வந்தோம், நம்ம திருப்பியும் ஏன் போகணும்? மேஜராக வந்து பிரிட்டிஷ் ஏரால தான் இது வந்து ஷிஃப்ட் ஆச்சுங்கிறது என்னோட இது. ஒரு பிரிட்டிஷ் ஏரால வந்து அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு அவசரம் தே கல்டிவேட் திஸ் கைண்ட் ஆஃப் இது பாலிஷ் ரைஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து இங்கே வந்து கல்டிவேட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட கன்வீனியன்ஸுக்கு அது வந்து ஈஸி ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சராகும், ஈஸி டு குக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கன்வீனியன்ஸுக்காக அந்த ஃபார்மேட்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படியே வந்து அது போக போக நாள் பட நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே வந்து நம்ம மக்கள் அதை கருத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட பாரம்பரிய உணவு வகையை வந்து ஓவர்லுக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சுத்தமாக நெக்லெக்ட் பண்ணி இக்னோரும் பண்ண. ஃபைனலாக அதை இக்னோர்ட் ஆல்சோ. தென் இதை மாதிரி வந்து வெஸ்டர்னைசேஷன் கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி பாலிஷ் ஃபுட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அதர் திங்ஸ் இட் கேம். ஒரு ஆஃப்டர் 1981 ஓப்பன் ட்ரேடுக்கு அப்புறம் லாட் ஆஃப் இந்த ரிஃபைன்டு வீட் ஆல்சோ லைக் மைதா இந்த ஃபார்மேட்டில் நிறையா வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து அங்கே தான் அந்த ஷிஃப்ட் வந்து ஆயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளோட ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம 4 ஃபாதர்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு அந்த டயட் ஷிஃப்ட் தேவைப்படலை. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து சின்ன வயசு அவங்களோட பிறந்ததுலேருந்து அவங்க மில்லட் பேஸ்டு ட்ரெடிஷ்னல் ரைஸ் தான் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. ஸோ எந்த ஏஜ்லையுமே வந்து அவங்களுக்கு அந்த டயட் ஷிஃப்ட்டுங்கிறது தேவைப்படலை. பிகாஸ் அவங்க அதேமாதிரி அவங்க 100+ இயர்ஸ் வந்து வாழ்ந்தாங்க. அன்றைக்கி அந்த மாதிரி அவங்க ஏன் அவ்வளோ பெரிய அந்த லைஃப் ஸ்பேன் எப்படி இருந்துச்சுங்கும் போது இன்றைக்கி அந்த லைஃப் ஸ்பேனே கிடையாது. ஸோ ஏன்னா அந்த அவங்களோட ஃபுட்டு வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ தே டோன்ட் நீட் எனி டயட் ஷிஃப்ட். பட் நமக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து அந்த டயட் ஷிஃப்ட் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா பிகாஸ் நம்மளோட இந்த சாயிலுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இட்ஸ் டோட்டலி ஃபாரின். நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து ஃபாரின் ஃபுட்ஸ் தான். ஸோ அண்ட் ஆல்சோ வென் யூ கன்சியூம் என்னவே எப்படி இருந்தாலும் இன்டர்னலாக நமக்கு அது வந்து என்றைக்குனாலும் அது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸை கொண்டு வந்துடும். ஸோ வி நீட் சம் வே அரௌண்ட் 30+ or 35, ஈவன் இன்றைக்கெல்லாம் 30+லே வந்து டயட் ஷிஃப்ட் தேவைப்படுது. போக போக நம்ம வளரும் போது நம்ம அப்பாவுக்கு ஒரு 40+ or 50+ இருக்கும் போது கூட எதுவுமே தேவைப்படலை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளோட ஏஜ் குரூப்பில் பார்க்கும்போது 30+, 35+, 40+ல லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் இன் ஃபார்ம் ஆஃப் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்ட் ப்ராப்ளம்ஸ், வாட் எவர் இட் இஸ்ங்க. இன்றைக்கி வந்து பீப்புளாக மெட்டபாலிசம் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நிறைய வருதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வரும்போது தென் சடன்லி தே நீட் அ டயட் ஷிஃப்ட். ஸோ டயட் ஷிஃப்ட்டுங்க வரும்போது அகெயின் வி நீட் டு கோ பேக் டு அவர் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஈட்டிங். ஸோ ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லைஃப் தான் வந்து இன்றைக்கி நம்ம ரிவைவ் பண்ணுறோம். ஸோ அதுதான் டெலிஷ் வித் லவ் வந்து அது ஒரு மெயின் எங்களோட கீ ஃபோக்கஸே வந்து ரிவைவலிங் ஆஃப் த ஆன்செஸ்டர்ஸ் ஃபுட் டு அவர் ஜென்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ இதனால தான் அந்த மேஜர்லி அந்த ஒயிட் ரைஸ் அந்த ரிஃபைன்டு வீட் வந்து வந்தது காரணம் டியூ டு த பிரிட்டிஷ் டைமில் அது அப்படியே அடாப்ட் ஆகி ஸோ இன்றைக்கி அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறி அப்புறம் அது ஒரு கன்வீனியன்ட், ஈஸி டு குக், சாஃப்ட் டெக்ஸ்சர்,
அப்படிங்கிறது நம்ம மாறிச்சு. பட் ஹெல்த் வைஸில் பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து யாரும் கண்டுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து அது அந்த நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லி அது வந்து அது இன்றைக்கி இப்போ பண்ணியே ஆகணும், இல்லைனா அடுத்த 2025 இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சைன் இப்போ இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜுங்கிறது வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அஸ். ஏன்னா இது வந்து இந்த பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நாங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து பீப்புள் வில் லேப் இட் அப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ வி ஹாவ் அ கான்ஃபிடென்ட் இன் ஃப்யூச்சர் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட்டுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. அதை சென்ஸ் பண்ணுறோம். ஸோ எங்களால் முடிஞ்சது சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்க, இந்த ஃபார்மில் பண்ணலாம். ஏன்னா அந்த பெனிஃபிட்ஸை நாங்கள் உணர்றதுனால வைகாண்ட் அந்த பெனிஃபிட்ஸை நாங்கள் வந்து அனுபவிக்க பண்ணுறதுனால இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் தட் இந்த மில்லட் டயட் பிளான்னால தான் நான் வந்து இந்த ஸ்டார்ட் அப்பே என்னால் ஆரம்பிக்க முடிஞ்சது. ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் வந்து உங்களை பர்சனலாக அஃபெக்ட் பண்ணிச்சு, உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் அஃபெக்ட் பண்ணிச்சு, அதை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா உங்களுக்கு வந்துச்சு, ஏன் நம்ம மற்றவங்களுக்கும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் 2 பேர் எப்படி அசோசியேட் ஆனீங்க, உங்கள் லைஃப்பில் மில்லட் எப்படி ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணிச்சு, நீங்கள் எப்படி மில்லட்ஸ் பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு கிடச்சி எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயருங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 20 ஏஜ் இருக்கும்போது பேட்மிண்டன் விளாண்டுருந்தேன். நான் நல்லா நார்மலாக போயிட்டு ஒரு 35 வரைக்குமே எனக்கு எந்த ஒரு பெருசாக அந்த சோர்வோ இதோ அந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் அந்த 35 மேரிடுக்கு அப்புறம் மேரிடு 4 இயர்ஸ் ஆச்சு, கிட்ஸ் வந்தாச்சு. ஒரு 35 இயர்ஸ் தாண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சோர்வாக ஆரம்பிச்சது. பல இப்படி விளையாட முடியல, டக்குன்னு நேரம் எந்திரிக்க முடியல, விளையாண்டு வந்தால் டக்குன்னு ஆஃபீஸ் போகிறது, கொஞ்சம் ஒர்க் பார்க்குறதுலாம் ரொம்ப சோர்வாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, போய் சும்மா ஜென்ரல் செக்கப்பு எல்லாமே எடுத்து போய் எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த இதுவும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குது. பட் ஏதோ இன்டர்னலாக உடம்பு எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகுங்கிற நான் கண்டிப்பாக உணர்ந்தேன். அப்படிங்கும்போது நான் அம்மாச்சி தாத்தா அவங்ககிட்டலாம் சும்மா ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது என்னடா 35 வயசு நாங்களாம் காட்டு வேலை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் நிறைய அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பார்த்தா அவங்க அந்த 82 85 இயர்ஸ்லேயே வந்து அப்பயும் அந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு நிறைய பார்த்துருந்தாங்க. என்னடா அது இவங்க 85 பண்ணுறாங்க, டக்குன்னு ஒரு எந்திரிச்சு போய் ஒரு எடுனா கூட அவங்க டக்குன்னு எந்திரிப்பாங்க, நம்மளாம் கொஞ்சம் சரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது என்னடான்னு கேட்கும்போது தான் சும்மா அவங்கள்ட்ட பேசுகிறப்போ சொல்லுவாங்களே, நாங்களாம் அப்போலாம் என்ன சாப்பிட்டீங்கன்னா அப்படி சாப்பிடுவோம் இப்படி சாப்பிடுவோம், மில்லட்ஸ் அந்த மில்லட் இந்த மில்லட் நல்லா சாப்பிடுவோங்க மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அந்த மில்லட்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். நான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன், நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பட் போக போக எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ். என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்னா என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? டக்குன்னு இப்போ ஒரு தூங்கி எந்திரிக்கணும்னு நினச்சேன்னா எந்திரிக்க முடியாது, அந்த கொஞ்சம் நான் சோர்வாக இருக்கும், டக்குன்னு எந்திரிச்சிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 hours விளாட போயிடுவேன், 3 hours கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக விளாடுவேன். 25 இயர்ஸ் ஒரு பையன், இப்போ எனக்கு 42 இயர்ஸ் ஆகுதுங்க, 25 இயர்ஸ் ஒரு பையன் விளாடுவானோ அவனுக்கு இப்போ நான் விளையாண்டுருக்கேன் கிளப்பில். சூப்பர். ஸோ அந்தளவுக்கு எனக்கு எனர்ஜி வந்து இப்போ கிடைக்கிது. நான் 35 ஒரு 1 year லேக் ஆகிறத நான் ஒரு 2 years சாப்பிட்றது இப்போ 42 இயர்ஸ் வரைக்கும் இன்னமும் நான் ஹெல்த்தியாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு 25 இயர்ஸ் பையன் கூட எவ்வளோ நான் ஹெல்த்தியாக விளையாட முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக விளையாண்டுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் இதுக்கு அப்படியே வந்து என் பையனுக்கு இது பண்ணணும், நம்ம வந்துட்டோம் நம்ம பையனுக்கு பின்னாடி ஃபீல் பண்ண பார்த்தா அவனுக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. நம்ம சாப்பிட்றலாம் பட்டா அப்படிங்கிறான், அவனை சாப்பிடவே மாட்டேன்ட்டான். சரி என்னடா அது இப்போ இவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கும்போது தான் ஸோ அந்த நூடுல்ஸு ஒரு பாஸ்தா அந்த மாதிரி வைக்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ அதான் வந்து அதுக்காக அப்போ தான் கரெக்டாக நானும் கரெக்டாக ப்ரோக்கும் ஐடியில் நாங்களோட பார்ட்னர்ஸு. ஸோ அவருக்கும் கரெக்டாக அந்த 6 years பேக் தான் வந்து அவருக்கும் அந்த ப்ராப்ளம் இஷ்யூ வந்து அவர் சாப்பிட்டு அவரும் அந்த விஷயம் பற்றி பேசும்போதும் நானும் வந்து இதை பற்றி பேசும்போதும் இது 2 பேத்துக்கும் ஒரு கிளிக் ஆச்சு. சரி இது ஒரு இந்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம், அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகலாம், இது நம்ம சும்மா ஒரு பேச்சு வழக்கில் விட்டால் இது நல்லா இருக்காது, நம்ம ரொம்ப ஒரு சும்மா சோசியல் அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக இதை எடுத்து பண்ணணும் அப்படிங்கும்போது சரி அவரும் ஒரு ஸ்டெப் எடுத்தார். ஸோ எல்லாம் எடுத்து பண்ணி அப்புறம் மூவ் ஃபார்வர்ட் பண்ணோம். சூப்பர். எனக்கு இதில் என்ன டவுட் ஒன்றுன்னா, மில்லட்ஸ் வந்து வெறும் மில்லட்ஸ் வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்டீங்களா இல்லை கூட நான் வெஜிடேரியனும் கன்சியூம் பண்ணிங்களா? ஏன்னா மில்லட்ஸ் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது, மில்லட்ஸ்னால் பயந்துக்குவாங்க, அது பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு, வெறும் களி வெறும் தயிர் வெறும் மோர் அடித்து குடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. அது எப்படி நான்வெஜ்ஜாக எடுத்துக்கலாமா எப்படி? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எந்த இது எனக்கு இப்போ வந்து சும்மா ஒரு எக்கு
வச்சு உள்ள மிக்ஸ் பண்ணி அந்த நூடுல்ஸ் இது பண்ணி அதில் எக்கை உடச்சி ஊற்றி நீங்கள் நார்மலாக ஃப்ளேவர் பண்ணி சாப்பிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் நமக்கு வேண்டிய உண்டான சத்து நம்ம சாப்பிட்றதுல இருக்கணும். அவ்வளோதான் மெயின் கான்செப்ட். என்ன வேணால் சாப்பிடலாம், நம்ம சாப்பிட்ற சத்து இருக்கணும். அந்த சத்தை அந்த ஃபைபரு அந்த இதை வந்து இந்த நூடுல்ஸ் தந்துடும் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ உடம்பு நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அது ஃப்ளேவருக்கு நம்ம சாப்பிட்றது அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப வந்து ராவாக சாப்பிடுங்க, ரொம்ப பத்தியமாக சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தகுந்த ஃப்ளேவர்ஸில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எக்கோ ஒரு வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ 2 பேருமே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த ஸ்டார்ட் அப்குள்ளே வந்திருக்கீங்க, ரைட்? ஸோ உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும், நம்ம இதை ஏன் வந்தோம் அப்படின்னு ஒரு தெளிவு இருக்குது உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும். ஸோ நம்ம இது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். இப்போ 2026க்குள்ளே போக போகிறோம். 2030 5 வருஷத்தில் டெலிஷ் வித் லவ் எங்கே இருக்கணும், அது என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து இந்த இன்னைக்கு வந்து ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் அ ஃபியூ இயர்ஸ், நம்ம ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஓல்டு கம்பெனி தான் டெலிஷ் வித் லவ். ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 2030 வந்து டெலிஷ் வித் லவ் ஷுட் பி ட்ரஸ்டட் நேம் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இதை ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ஃபுட்ஸ், ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் கஸ்டமர்ஸுக்கு சடனாக ஒரு மில்லட் பேஸ்ட் ஃபுட்ஸை வந்து சாப்பிட்லாம், இல்லை ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை வந்து சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது எங்களோட நேம் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டட் நேமாக இருக்கணுங்கிறது, டெலிஷ் வித் லவ்னா இட்ஸ் தட் ட்ரஸ்டட் பிராண்டாக இருக்கணுங்கிறது வந்து ஒரு இதுங்க. அது இல்லாமல் வந்து எங்களோட ஒரு சின்ன இது வந்து என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் உங்களோட கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ இட் ஆல்சோ டீக்கு ஒரு பிராண்ட் வச்சுருப்பீங்க, காஃபிக்கு ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ்ங்க, யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் ஆர் வில் பி தேர். அந்த ஷெல்ஃபில் எங்கள் பிராண்டும் ஒரு ப்ராடக்டாவது இருக்கணுங்கிறது. ஸோ அந்த இதை நோக்கி கொண்டு போகிறோம். ஸோ அதுதான் வந்து எங்களோட ஒரு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ எங்கள் இப்போ 61 இருக்குங்க. ஸோ வி ஆல்சோ ஹேவ் அ பிளான், ஒரு 20-30 ப்ராடக்ட்ஸ் வந்து பிளான் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் ஆஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி வி ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 61 வெரைட்டியுமே வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகணும், ரீச் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். இது அதில் வந்து நிறையா இருக்குங்க. இன்றைக்கி இருக்க கிட்ஸுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்னாவே இட்ஸ் ஓல்டு ஃபேஷன்டு ஃபுட்டுங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு மித் இருக்குது. இட்ஸ் ஆல் கன்ஃபேபுலேஷன். எப்படின்னா அவங்க ஒரு இமேஜினேஷன் இல்லை ஒரு நார்மலாக வந்து ஒரு எனிதிங் இஸ் அசோசியேட்டட் வித் ட்ரெடிஷ்னல் அவர் ஆன்செஸ்டர்ஸ்னால் இட்ஸ் அ ஓல்டு ஃபேஷன் திங் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபேன்சி வேர்ல்டில் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். எதனால் நம்மளோட ரியல் வேல்யூஸை வந்து அவங்க யாருமே வந்து அது ஒரு எஸ்டீம் பண்ணுறதே கிடையாது எதுவுமே. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த வெஸ்டர்னைசேஷன், அர்பனைசேஷன், இப்படி பல இதில் நம்மளோட வி லாஸ்ட் அவர் ட்ரூ வேல்யூஸ். ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இப்போ ஏன் வந்து இதில் வந்து ஒரு இமென்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஏன் எங்களுக்கு கிடைக்குதுன்னா, இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஸோ லுக்ரேட்டிவ் ஆஸ் ஆஃப் நவ், இட்ஸ் நாட் வைட்லி அக்செப்டட். இது வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ், ஒரு ஸ்வீட் ப்ராடக்ட்டோ ஒரு ஐஸ்கிரீம் ப்ராடக்ட்டோ செல் பண்ணுற மாதிரி யூஸ் டு சே இட் செல்ஸ் லைக் அ ஹாட் கேக்னு சொல்லுவோம். அது மாதிரி இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ இட் டேக்ஸ் சம் டைம். இது வந்து இனிஷியலாக நாங்கள் இதை இந்த கான்செப்டை கொண்டு போய் சேர்த்துருக்கு. நாங்கள் இப்போ நிறைய ரெசிபிஸ் பண்ணணும். ரெசிபிஸில் வந்து டிஃப்ரெண்ட் இப்போ நூடுல்ஸ்னால் எப்படி நூடுல்ஸை வந்து சமைக்கணும். மில்லட்ஸுக்குன்னு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, யூ கான்ட் ஃபைண்ட் எனி மில்லட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் தெரியுது எனக்கு. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மில்லட்டுக்குன்னு வந்து சின்னது வச்சுருக்காங்க, அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து இன்னும் வந்து நிறைய வந்து அந்த ப்ராடக்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம். நம்ம வந்து மில்லட்ஸ்லேயே வந்து வி கேன், இப்போ நான் சொன்ன மாதிரி நூடுல்ஸ், பாஸ்தா மட்டும் இல்லாமல் லாட் ஆஃப் அதர் ஃபார்மேட்ஸ்லேயும் நம்ம வந்து பண்ணலாம். ஒரு ஃபுல் கல்யாண விருந்துக்கே வந்து மில்லட்ஸஸ் பண்ணலாம். பட் அந்த எப்படி செய்யணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் நோ ஒன் இஸ் யூஸ் டு மில்லட்ஸ். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, வி யூஸ் டு அந்த ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் குக் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம், இப்படி ஒரு ரிசர்ச்சும் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வி யூஸ் டு ஒரு ரெசிபிக்கும் இப்படி பண்ணுங்கள் வி ஆர் எஜுகேட்டிங் த கஸ்டமர்ஸ் ஆல்சோ. ஒரு ஆடியன்ஸை வந்து எஜுகேட்டும் பண்ணுற ஒரு பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். அப்படிங்கிற போது வந்து எங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ சேலஞ்சு மீறி எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன கொடுக்குதுன்னா, we are doing something good. When your work carries some values, whatever you do, when it carries values like honest, ஒரு மாதிரி ஹானஸ்ட்டாக இருக்கிறது, ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், ஒரு லவ், கேர், இப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து அந்த வேல்யூஸுங்கிறத வந்து நம்ம ஒர்க்லேயும் வந்து எம்பெட் பண்ணும்போது நம்ம ஒரு பர்சனல் வேல்யூஸ்னு வச்சுருப்போம். ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கணும், அடுத்தவங்க மேலே ஒரு அக்கறை காமிக்கணும், அப்படிங்கிற ஒரு ஹானஸ்ட் வேல்யூஸ் இந்த பிஸ்னஸுமே அது அசோசியேட் ஆகுது. when we give this product, it's like we care for society, we care for the
பீப்புள்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற அந்த வேல்யூவும் இங்கே எம்பெட் ஆகுது. எங்கள் பர்சனல் வேல்யூஸுமே ஆல்சோ திஸ் பிஸ்னஸ் வேல்யூஸ் இஸ் ஆல்சோ அசோசியேட்டிங் அப்படிங்கும்போது இட் கிவ்ஸ் அ இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். எங்கள் ஒருத்தங்க ஒரு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, என் குழந்தை வந்து இப்போ நூடுல்ஸ் வந்து மைதாவை கொடுத்துட்டு இருந்தான், அப்போ வந்து எங்களுக்கு வந்து எசிட்டண்ட்டாக இருக்கும், அழுகும், அடம் பிடிக்கும். பட் நான் வந்து எனக்கு மனசில் வந்து ஒரு திக்குன்னு இருக்கும், என்னடா திடீர்னு வந்து இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட்லேயே நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நூடுல்ஸ் வந்து மில்லட்டில் கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும்போது, அதை நாங்கள் கேட்கும் போது குழந்தை வந்து ரொம்ப சாப்பிடுது, ஹெல்த்தியாக சாப்பிடுங்கிறது அவங்க அம்மா சொல்லும் போது அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து எந்த டாஸ்க்கு எவ்வளோ ஹார்ட்ஷிப் வந்தாலும் எங்களை வந்து அந்த டுவர்ட்ஸ் அவர் கோல், டுவர்ட்ஸ் அவர் விஷன், அந்த விஷனை எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து எங்களை இன்ஸ்பயர் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இது பேசிக்காக வந்து இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் கேட்கும் போது, இது சப்போஸ் வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து எங்கள் ப்ராடக்ட்ஸை ப்ராடக்ட்ஸை எடுக்கும்போது அது அவங்களோட பிளட் சுகர் லெவலில் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க, பிளட் சுகர் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டெடியாக இருக்குது, எனர்ஜி வந்து கிராஷ் ஆகிறதில்ல, இப்படிலாம் பல விதத்தில் வந்து இது எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை வந்து ஏதோ ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ராஃபிட் மோட்டிவில் மட்டும் இருக்கக்கூடாது, உங்களோட கண்டென்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அந்த அந்த கண்டென்ட்மெண்ட் ஆகும் பிஸ்னஸ் இது அந்த பிஸ்னஸ். ஸோ வி நாட் சீங் அஸ் அ வெரி பிஸ்னஸ் ஆர் ட்ரேட், இல்லைனா வி ஆர் சேசிங் அ ஃபேன்சி திங் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை. சிம்பிள், முன்னாடி சொன்னதா சிம்பிளிசிட்டி இஸ் அவர் யூஎஸ்பி. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஸோ இதேமாதிரி வந்து பீப்புள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படிங்கும்போது இதுக்காக நாங்கள் வந்து எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸு வி ஆல்சோ வெயிட் ஃபார் த ஒரு டேர்ன் அரவுண்ட் டைம்னு ஒன்று இருக்கும், அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறது இந்த ஒரு ஃபேக்டர் தான். ஸோ செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இந்த பிஸ்னஸில் அட்லீஸ்ட் இந்த டெலிஷ் வித் லவ் ஒரு இதில் ஐடி பிஸ்னஸில் கிடைக்காத இது இல்லை. பட் வந்து இதுலனா எங்களுக்கு ஒரு பர்சனல் கண்டென்ட்மெண்ட் இதில் கிடைக்குது. நான் டயபெட்டிஸை பற்றி தான் கேட்கணுன்ட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நிறைய பேத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக மில்லட்ஸ் கன்சியூம் பண்ணிக்கலாமா, இது ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்குமா, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து இது குறைக்குமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸோ பேபிஸோ குழந்தைகளோ டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி ஃபுட்டுங்களா அது? ரொம்ப சூப்பருங்க. ஏன்னா இப்போ வந்து மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லா மில்லட்ஸுமே வந்து இட் ஹாஸ் அ லோ ஜிஐ, கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரிச் இன் ஃபைபருங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மில்லட்ஸ் வந்து இட்ஸ் ரிச் இன் ஃபைபர் அண்டு லோ ஜிஐ, இட் கண்டென்ட்ஸ் லோ ஜிஐ. இப்போ மேஜர் மில்லட்ஸ் எடுத்திங்கன்னா இட் ஹாஸ் அ லோ ஜிஐ. பட் மைனர் மில்லட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபாக்ஸ்டைல், கோடோ, பார்ன்யார்ட், ப்ரௌன் டாப், ப்ரோசோ, இதெல்லாம் வந்து இதை வந்து ரொம்ப இட் ஹாஸ் அ வெரி லோ ஜிஐ. ஸோ இதை என்ன பண்ணுன்னா உங்களோட நீங்கள் ஒன்ஸ் யூ கன்சியூமுங்க இதை வந்து இட் இஸ் அ ஸ்லோ டைஜஷன், பிகாஸ் இட் ஹாஸ் அ ஹை ஃபைபர்னால, இட் ஹாஸ் அ ஹை ஃபைபர் கண்டென்ட்னால இது வந்து டைஜஷன் வந்து ஸ்லோவாக தான் வந்து ஆகும். அப்போ அந்த டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும்போது சுகருமே வந்து உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இதை எடுக்கும்போது அவங்களுக்கு தே டோன்ட் ஹாவ் எனாஃப் அந்த இன்சுலின் வந்து இருக்காது. அதாவது அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் வந்து அவங்க பாடி வந்து எனாஃப் ஆஃப் இன்சுலின் வந்து அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகாது. ஸோ அப்படிங்கும்போது வந்து இந்த இன்சுலின் தான் வந்து உங்கள் பிளட்டில் இருக்க குளுக்கோஸை வந்து அதை வந்து சக் பண்ணி அதை வந்து ஒரு செல்லில் வந்து ஒரு எனர்ஜியாக வந்து ஸ்டோர் பண்ணுற வேலை வந்து அந்த ஹார்மோன், இன்சுலின் ஹார்மோன் தான் பண்ணுது. வென் டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த செக்ரேட் ஆகாதனால தே ஆர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக மாறுறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபுட்டை சாப்பிடும்போது when the sugar releases slowly, அதெல்லாமே வந்து they will have a stable sugar levels. அந்த stable sugars they can achieve. ஸோ வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மில்லட்ஸ் நான் சொல்கிற பர்டிகுலராக வந்து மைனர் மில்லட்ஸ், அந்த 5 மைனர் மில்லட்ஸ் ஆர் வெரி ஒரு பெனிஃபிஷியல். அவங்க வந்து இதை வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணலாம், தே ஃபீல் லைட்டுங்க, அவங்க எனர்ஜி கிராஷ் இருக்காது, இந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்து ஆஃப்டர் லஞ்சோ ஒரு ஹெவி அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது. ஸோ அவங்க வந்து அந்த தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து சுகரை வந்து என்டையர் 0 சுகரில் இருந்தால் கூட அவங்க அந்த சுகர் கிரேவிங்ஸ் மில்லட்ஸ் சாப்பிடும்போது சுகர் கிரேவிங்ஸ் வராது. வேறு அதர் ஹை கார்பு ஃபுட்ஸ்லாம் போகிறீங்கன்னா
அவங்க சுகர் கிரேவிங்ஸ் வரும். அவங்க ஆல்ரெடி தேர் இன் லோ இன்சுலின் லெவல் இருக்கும்போது அவங்க அந்த சுகர் கிரேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக அவங்க பாடி வந்து சுகர் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மில்லட்ஸ் வந்து அது பர்டிகுலர்லி வந்து எல்லா மில்லட்ஸுமே நல்ல மில்லட்ஸ் தான். வென் டயபெட்டிஸ் பேஷண்ட் அப்படின்னு கேட்கும்போது நான் ஐ வில் சஜஸ்ட் தட் மைனர் மில்லட்ஸ், சிறுதானியங்கள் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, சூப்பர். ஃபைபரை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொன்னீங்க. இன்றைக்கி வந்து ஃபைபரை பற்றி ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் வந்து ஆன்லைன் கம்யூனிட்டி மூலியமாக பில்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த்துன்னு சொல்கிற அளவுக்கு அதை பற்றி நாலேஜ் வந்துருச்சு. கட் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டை வந்து டெய்லி கன்சியூம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள், ஃபைபர் ரிச் ஃபுட்டை நிறைய கன்சியூம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைபர் வந்து மில்லட்ஸில் எவ்வளோ இருக்குது? நம்ம டெய்லியும் மில்லட்ஸ் சாப்பிட்றனால நம்மளோட அந்த ஃபைபர் கோல்ஸை நம்ம ரீச் பண்ணிட முடியுங்களா? கரெக்டுங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மில்லட்ஸ் வந்து எப்படின்னா மில்லட்ஸ் ஹேஸ் எசென்ஷியல் ஃபைபர்ஸ். எல்லா எசென்ஷியல் ஃபைபர்ஸ் வந்து மில்லட்ஸில் இருக்குது, அடிக்குவேட் ஃபைபர்ஸ் இருக்குங்க. பட் வென் யூ ஆஸ்க் மீ மில்லட் இஸ் சஃபிஷியன்ட், இட்ஸ் எனாஃப் ஃபார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா மில்லட் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் நியூட்ரிஷன். உங்களோட ஹெல்த் நீட்ஸ்க்கு இட்ஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் ஒரு ஜஸ்ட் அ பார்ட்டுங்க. மில்லட்ஸோட வந்து நம்ம வந்து அடிக்குவேட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, எனாஃப் வாட்டர், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஆட் பண்ணால் தான் வந்து அதோட ஹோலிஸ்டிக் பெனிஃபிட்ஸை வந்து நம்ம ரீப் பண்ண முடியும் நம்ம பாடி வந்து. ஸோ மில்லட்ஸ் வந்து இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் இஸ் அ வெல், நீங்கள் கேட்டிங்கன்னா மில்லட்ஸ் மட்டும் சஃபிஷியன்ட்னா மில்லட்ஸோட இதுவும் வி ஆர் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் அ நியூட்ரிஷன், வி ஆர் கோயிங் டு சப்போர்ட் த நியூட்ரிஷன். ஸோ மில்லட்ஸ் எங்கள் டெலிஷ் வித் ப்ராடக்டே நாங்கள் டிசைன் பண்ணது வந்து அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மில்லட் நூடுல்ஸ் எடுத்திங்கன்னா நல்லா ஸ்டஃப்ஸ் வந்து வெஜிடபிள் ஸ்டஃப்ஸ் போட்டு சாப்பிடும்போது மில்லட்ஸ் இருக்க நியூட்ரிஷன் எனாஃப் ஃபைபரும் இதில் வர நமக்கு நேச்சுரல் ஃபைபர்ஸ், இது எல்லாமே நேச்சுரல் ஃபைபருங்க. இந்த நேச்சுரல் ஃபைபர் வந்து உங்களுக்கு வேறு எதுலையுமே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களோட டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். யூ ஹேவ் அ பெட்டர் கட் ஹெல்த்து, டைஜஷன்ஸ், இது எல்லாமே வரும்போது ஒன்ஸ் வந்து சொல்லுவாங்க யுவர் டிசீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் பிளேட்னு சொல்லுவாங்க. வாட் யூ ஈட் ஷேப் யூ அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்டில் தான் நாங்கள் வந்து ஹோல் ப்ராடக்ட்ஸுமே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆல் க்யூரேட்டட். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இப்போ நீங்கள் ஃப்ளேக்ஸ்னு எடுத்துக்கோங்க, ஃப்ளேக்ஸ்னால் அவுல். இந்த அவுல் எடுத்திங்கன்னா அவுலில் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோடு நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, கேர்டு, ஸோ உங்களுக்கு அது ஃபெர்மெண்டேஷன் ஃபுட்ஸு இதெல்லாம் ஆட் ஆகும்போது மில்லட்ஸோட அந்த ஃபெர்மெண்டேஷன் ஃபுட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு யூ வில் அட்டைன் தட் ஹோலிஸ்டிக் ஹெல்த், ஒரு 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 நல்ல மெட்டபாலிசம், அந்த மெட்டபாலிக் ஹெல்த்தை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸை நாங்கள் டிசைன் பண்ணிக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து எசென்ஷியல் ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து மில்லட்ஸ்லேயே இருக்குதுங்க. ஸோ இது வந்து அந்த கட் ஹெல்த்தையுமே ப்ரொமோட் பண்ணுது. இம்யூனிட்டி லெவல்ஸை வந்து ஒன்ஸ் யுவர் கட் இஸ் ஹெல்த்தி, அது இல்லாமல் வந்து ஒரு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. பேலன்ஸ் டயட்டை சாப்பிடும்போது உங்களோட எல்லாமே ஓவரால் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எனாஃப் ஃபைபர் இஸ் ஆல்வே எல்லா மில்லட்ஸில் இருக்குது. எல்லா மில்லட்ஸும் வி ஹேவ் எனாஃப் ஃபைபர். சூப்பர். இப்போ உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு கொஸ்டின் என்னென்னா, நிறைய மில்லட்ஸ் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராகி பிடிக்கும், கம்பு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட் மில்லட்னு எதாவது இருக்குங்களா? டெய்லி கன்சியூம் பண்ணலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மில்லட் சாப்பிட்டா கொஞ்சம் ஃபேவராக இருக்கும், அப்படி இருக்கும். நாங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கனால எனக்கு எந்த மில்லட்டும் எல்லாமே எங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் மேபி ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திணை, பானியாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபேவரட் இருக்கும். அவ்வளோ தவிர எங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரெகுலர் கன்சியூம் தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதான் இவர் சொன்ன மாதிரி வந்து நான் என்னோடய பெஸ்ட்டு டயட் பிளான், மில்லட் டயட் பிளானில் நான் பெஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா எல்லா மில்லட்டுமே ரொட்டேட் பண்ணி சாப்பிடுங்க. டோன்ட் ஸ்டக் வித் ஒன் மில்லட் அப்படிங்கும்போது. ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் பெனிஃபிட் வரும்னா ஈச் மில்லட் ஹேஸ் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் யூனிக் நியூட்ரிஷனல் வேல்யூஸ். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு கன்சியூமிங், அதனால தான் இவ்வளோ வெரைட்டி கொடுக்குறோம். நீங்கள் இப்போ நூடுல்ஸ் எடுத்திங்கன்னா வி கிவ் நூடுல்ஸ் இன் 6 ஃபார்ம்ஸுங்க, 6 மில்லட்ஸில் கொடுக்குறோம். பாஸ்தாவும் 6 மில்லட்ஸில் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே வந்து ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து ஒன் டே யூ டேக் இது ராகி, த நெக்ஸ்ட் டே யூ டேக் பானியாட், த அதர் டே யூ டேக் pearl millet, the next day you take this kind of foxtail millet. இப்படி மாற்றி பண்ணும்போது அந்த ஒரு பேலன்ஸ் டயட்டுங்கிறது நோக்கி நம்ம we can move to a balanced diet. ஸோ உங்களோட இது என்ன ஆகுனா நாட் ஒன்லி இட் ப்ரொமோட் ஒரு குட் ஹெல்த், நாட் ஒன்லி ஃபார் யூ, ஃபார் யுவர் ஹோல் ஃபேமிலி. இப்போ நீங்கள் இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் அவசியமே இல்லை. கீட்டோ வாட் எவர் இட் இஸ், இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சாப்பிடும் போதே வந்து இட் ஹேஸ் எனஃப் ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின், எசென்ஷியல் மினரல்ஸ்.
ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இதில் எனஃப் ஆஃப் இருக்குது. சில பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கும். நீங்கள் அதான் சொன்ன ராகியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹையாக இருக்கும், இதில் அயன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மில்லட்ஸ் ஃபாக்ஸ்டைல் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் ஒரு கட் ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஃபாக்ஸ்டைல், கோடோ மில்லட்ஸ் ஒரு சுகர் கண்ட்ரோல் நல்லா பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் இது வந்து இட் வில் அச்சீவ்ங்க. ஸோ மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபைபர், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஹெல்த்தி கார்ப்ஸ்லாம் வந்து மில்லட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே வந்து மில்லட்ஸில் இது இருக்குது. வென் யூ டேக் வித் நேச்சுரல் இது ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வரும்போது கண்டிப்பாக வந்து மில்லட்ஸ் வந்து ஒரு வண்டர்ஃபுல் திங். அண்ட் ஆல்சோ யூ ஆஸ்க் ஃபார் லைக் நான் வெஜிடேரியன் ஆட் பண்ணலாம்னா எஸ் டு சர்டன் லெவல் வி கேன் ஆட் லைக் அது ஒரு பாயில்டாக இருக்கும், ஒரு பாயில்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது ஆயில் ஒரு பிரியாணி அந்த மாதிரி டிஷ்ஷஸ் கூட நம்ம மில்லட்டில் கொடுக்க முடியுமா? பண்ணலாம். பிரியாணி பிரியாணி பண்ணலாம். மில்லட்ஸில் வந்து நம்ம எனி மில்லட்ஸ் ஏன்னா மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணி, நான்வெஜ்ஜாக கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இன்கார்பரேட் பண்ண முடிஞ்சால் நிறைய பேருக்கு கொண்டு போய் நீங்கள் இப்போ நீங்கள் கர்நாடகாவில் எடுத்தீங்கன்னா அவங்க ஸ்டேபிள் ஃபுட்டே வந்து ராகி முத்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ இனி எவ்ரி இதில் வந்து அந்த ராகி முத்தேங்கிறது அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ தே சர்வ் வித் சிக்கன் கிரேவியோடு சர்வ் பண்ணுவாங்க, ஒரு குழம்பு மாதிரி. அந்த மாதிரி பாயில்டு அப்படி சாப்பிடும்போது மோர் தேன் அது வந்து ரொம்ப இன்னும் வந்து ப்ரோட்டீன் வந்து ஸோ பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து எனக்கு கேட்டால் ஐ ப்ரிஃபர் பிளான்ட் ப்ரோட்டீனுங்க. பட் அக்கேஷ்னலாக ஒரு அனிமல் ப்ரோட்டீன்ஸ் வந்து அக்கேஷ்னலாக இதோட பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதோட இதோட சாப்பிடும்போது அதை கவுண்ட்ராக்ட் பண்ணிடும். இட் வில் நெகேட் தட் வாட் எவர் அந்த சைடு எஃபெக்ட்ஸை வந்து அனிமல் ப்ரோட்டீனால் உருவாகிற சில சைடு எஃபெக்ட்ஸை நீங்கள் ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது மில்லட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதை வந்து நெகேட் பண்ணிடும். ஸோ அதனால் மில்லட் வந்து அந்த இடத்துலையும் வந்து இட் இஸ் ஓகே. ஸோ மில்லட் இஸ் லைக் ஒரு பெஸ்ட் மெடிசன் என்ன கேட்டால். ஸோ தட்ஸ் வாட் அவர் ஆன்செஸ்டர்ஸ் டுக் மில்லட். இந்த மாதிரி அன்றைக்கெலாம் வந்து இந்த ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கம்மியாக தான் சாப்பிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த குழம்பு இதெல்லாம் வந்து அவங்களும் சாப்பிட்டது தானே. ஸோ அதுதான் நம்ம நிச்சயமாக இப்போது நீங்கள் ரொட்டேட் பண்ணணும், இவ்வளோ பேர் சாப்பிட்ணும், நம்ம ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் மில்லட்ஸை. பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ ரைஸு, வீட்டு, நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ விளைய வைக்கிறோம். ஒரு டிமாண்ட் இருக்கும்போது தான் அதுக்கான சப்ளை இருக்கும். நம்ம இவ்வளோ மில்லட்ஸ் நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக விவசாயி வந்து அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பட் இது ரைஸு, வீட்டு மாதிரி நம்ம லார்ஜ் ஸ்கேலில் மில்லட்டையும் நம்ம உற்பத்தி செய்ய முடியுங்களா? இவ்வளோ பெரிய பாப்புலேஷன், இந்தியா மாதிரி ஒரு பாப்புலேஷனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மில்லட்ஸ் கொண்டு போய் சேர்த்த முடியுமா? என்னை கேட்டால் வந்து முடியும் தான். ஏன்னா வந்து மில்லட் பொறுத்த வரைக்கும் அது வந்து கல்டிவேட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூங்க. வந்து என்விரான்மெண்டலாக பார்த்தா இட்ஸ் சஸ்டைனபிள் க்ராப்புங்க. மில்லட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் க்ராப். மில்லட் இஸ் பேசிக்கலி ஹார்ட் க்ராப். இட் ரெக்வயர் லெஸ் வாட்டருங்க. ரொம்ப ஏரிட் லேண்ட்லேருந்து கூட வந்து மில்லட் வந்து அது வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலி அது வந்து ஒரு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபெர்டிலைசர் அந்த இதை எதுவுமே தேவையில்லை. ஆர்டிஃபிஷியல் எந்த உரம் எல்லாமே நேச்சுரலாக அது வந்து ஸோ அதை கல்டிவேட் பண்ணுறது இந்தியா மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அக்ரிகல்ச்சர் இது இருக்கிறதுல நீங்கள் அதை கல்டிவேட் பண்ணுறது ஒரு நாட்ஸ் அ பிக் இஷ்யூங்க. ஸோ மில்லட் வந்து என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி விளைவிச்சிட்டு இருந்தது தான், இதுக்கு முன்னாடி கல்டிவேட் பண்ணது தான். இன்றைக்கி வந்து அந்த அர்பனைசேஷன் இந்த கான்செப்டில் இன்றைக்கி என்ன பீப்புள் வந்து விரும்புகிறாங்களோ அதை ஃபார்மர் வந்து தே ஆர் ஃபோர்ஸ் டு கல்டிவேட் அதர் க்ராப்ஸ். ஸோ மில்லட்டை வந்து இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து ஃபார்மர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மேபி நாளைக்கு அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக they will shift to this crop. இந்த மில்லட் க்ராப்புக்கு அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து இந்த டிமாண்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு அடிக்குவேட் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஆன்செஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்கன்னா நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்டாங்க, சீசனல் ஃபுட்ஸ் சாப்பிட்டாங்க. ஸோ என்ன அந்த சீசனுக்கு என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மேங்கோங்கிறதுக்கு ஒரு சீசன் இருக்குது. பட் எவ்ரி டைம் வந்து எந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனால் யூ கேன் ஹேவ் அ மேங்கோ ஜூஸ், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரில் மேங்கோ ஜூஸ் இருக்க மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ப்ராடக்ட்ஸுமே வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மில்லட்ஸுங்கிறது வந்து வள்ளி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் நம்ம எப்படி ஆன்செஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்களோ அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாவே we can promote health. அதனால் மில்லட்டுங்கிறது வந்து இட் கேன் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டிமாண்டை மீட் பண்ணுற அளவுக்கு மில்லட் வந்து இட்ஸ் நாட் வெரி ஒரு
ஒரு ரேராக விளை அப்படிலாம் இல்லை, எல்லா எந்த மாதிரி சாயிலுமே வந்து அது வந்து முடியும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து 40s இருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே சொன்னீங்க, ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு சொன்னீங்க. ரெகுலராக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 60s இருக்கவங்க பார்த்தா எனக்கு 40s இது தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் ஜாக்கிரதையாக இருந்திருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 40s இருக்கவங்க நினச்சா ஒரு 20s எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் பெட்டராக என் ஹெல்த்தை பார்த்துருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் வந்து எனக்கு இந்த விஷயம் நான் 20s இருக்கும்போது யாராச்சும் இந்த ஹெல்த்தை பற்றி இந்த ஒரு விஷயம் எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு லைஃப் சேவிங்காக இருந்திருக்கும், ரொம்ப வேல்யூபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? நான் ஃபுட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபுட்டு அதாவது ஏன்னா ஒரு 5 விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு 5 திங்ஸுங்க. ஒன்று வந்து குட் ஃபுட், ஒன்று வந்து குட் ஸ்லீப், ஒன்று வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஹை லெவல் ஆக்டிவிட்டி இருக்கணும், ஏதோ ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணும். இன்னொன்று வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்ட். த லாஸ்ட் திங் இஸ் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப். ஸோ இது 5மே வந்து ஒரு வெரி வெரி ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு 5 திங்ஸ்க்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் இப்போ டெலிஷ் வித்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, வி ஆர் அட்ரஸிங் த ஃபஸ்ட் பில்லர். நான் ஒன்று சொன்னீங்களா, குட் ஃபுட். இந்த குட் ஃபுட்டுங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதில் தான் வந்து நீங்கள் அதை வந்து சரி பண்ணிட்டீங்க. If you are eating right now, the next 4 things will fall in place. If you have a good food, if you have a healthy food, what I am saying a superfood is a super healthy food nu solrom. So why millets vandu are classified as a superfood. So superfood is nothing but a super healthy food. Da superfood ngra classify பண்றாங்க. எது healthy food அதை தான் சூப்பர் ஃபுட்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ மில்லட்ஸ் கம்ஸ் அண்டர் சூப்பர் ஃபுட் கிளாஸிஃபிகேஷன். இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த நீங்கள் என்ன யூ நாட் சும்மா நம்ம ஸ்டொமக்கை வந்து ஏதோ ஒரு சாப்பிட்டு ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டொமக் கிடையாது. நமக்கு தேவையான எல்லாமே ஒரு நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா, நம்ம வந்து என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு ஒரு ரைட் காம்பினேஷனில் சாப்பிட்டோம்னா அதுக்கு உண்டான நல்ல ஸ்லீப் கிடைக்கும். அந்த 10 o'clock ஒரு 9 o'clock நீங்கள் தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாடி வந்து எக்ஸசைஸ் பண்ணும் போதோ, இல்லை இவர் சொன்ன மாதிரி ஒரு பேட்மிண்டன் பிளேயர்னால் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கும் போதோ உங்களுக்கு தேவையான எனர்ஜி அது கொடுக்கும். ஸோ அதே சமயம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு. when you eat a right food, you will have a calm mind, ஒரு கிளாரிட்டி இருக்கும். யூ கேன் ஹேண்டில் த ப்ரெஷர்ஸ். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலி லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம். பெட்டர் ஒரு ஹை கார்போ ஃபுட்டு சாப்பிட்றவங்க இல்லை லோ கார்போ ஃபுட் லைக் மில்லட் சாப்பிட்றவங்க வந்து யூ கேன் see that மென்டல் கிளாரிட்டி. ஸோ அவங்க வந்து காமாக எதை ஹேண்டில் பண்ணுவாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க முடியாது. ஸோ அது வந்து எல்லாமே வந்து ஒரு இன்டர்னலாக வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு அட்மாஸ்பியர் அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து வென் யூ ஹேண்டில் திஸ் திங்னா ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வி கேன் மெயின்டைன். ஒரு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது வி கேன் டேக் கேர் ஆஃப் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்குமா. இல்லை நீங்கள் சிக் ஆகிட்டீங்கன்னா ஃபேமிலி ஹாஸ் டு டேக் கேர் ஆஃப் யூ வில் பிகம் அ பர்டன் இப்படிங்கிறது. ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த குட் ஃபுட். ஸோ இந்த மெசேஜை யாரோ எனக்கு கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா என்னோட 20s இருக்கும்போது, அப்போ ஏன் எனக்கு யார் கன்வே பண்ணலன்னா, நம்ம அப்பா அம்மா பார்க்குறோம். நம்ம அப்பா அம்மாவில் அந்த காலத்து அவங்க ஃபுட்டு சாப்பிடும்போது அவங்க ஃபுட்டோட இதில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு நான் ஒரு சிக் ஃபாதரை பார்க்கல, ஒரு சிக் மதரை பார்க்கல, இல்லை சிக் கிராண்ட் பாவை பார்க்கல, சிக் கிராண்ட் மதரை பார்க்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எப்படி வேணால் எதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், எது வேணால் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த மாடர்ன் லைஃபுக்கும் அந்த ட்ரெடிஷனல் லைஃபுக்கும் இருக்கிற பிரிட்ஜ் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நமக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கல. அப்போ வந்து அவங்க அந்த ஒரு ஷோல்டர் டு ஷோல்டர் டிரான்சிஷன் சரியாக நடக்கலை டியூ டு த அர்பனைசேஷன், மாடர்னைசேஷன், வாட் எவர் இட் இஸ்ங்க. அந்த ஷோல்டர் டு ஷோல்டர் ட்ரான்ஸ்ஃபர் சரியாக நடக்காதனால we have become a victimized. ஒரு விக்டிமாக நம்ம இன்னைக்கு I'm not just playing a victim card, பட் அந்த ஏஜுக்கு நமக்கு அந்த ஏஜில் நம்ம வந்து அடாப்ட் ஆகிருக்கும். அட்லீஸ்ட் வந்து யாரோ ஏதோ ஒரு இடத்துல இதை கேள்விப்பட்டிருந்தோம்னா ஒரு சென்ஸ் நமக்கு வந்திருக்கும், அது ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எப்படின்னா பட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த பட்டு இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன் இது மாதிரி தே ஆர் சீக்கிங் சிக். இந்த ஜென்ரேஷன் நம்ம நம்ம குழந்தைங்க தான் சிக் ஃபாதரை பார்க்குறாங்க, சிக் மதரை பார்க்குறாங்க, நம்ம பார்க்கல. ஸோ அவங்களுக்கு அதுவே ஒரு லெசனாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம அதை கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் கரெக்ட் ஆகிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து அந்த என்டியூர் பண்ணியிருக்க அவசியம் இல்லை. இவ்வளோ லெசன்ஸை வந்து இவ்வளோ கரெக்டாக நம்ம ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஒரு 18 வரைக்குமே நம்ம வீட்டோட இருப்போம். 12th வரைக்குமே அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட மோஸ்ட்டாக வீட்டில் இருப்பாங்க. அப்பா அம்மா இருப்பாங்க, கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் காலேஜ் அந்த மாதிரி ஏஜ் போகும்போது சொன்னாலும் கேட்காத வயசு. அதில் இண்டிபெண்ட்டாக போகிறாங்க. இண்டிபெண்ட்டாக போய் ஒரு ஃபுட்டாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோ, ஹாஸ்டலில் சாப்பிட்றதோ, இண்டிபெண்ட்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா.
ஸோ அந்த இருந்து அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட பழகாங்க. ரொம்ப நாளாக வெளியே அவுட் சைடு போட்டு இந்த ஹோட்டலில் இது நல்லாயிருக்கும் அப்படி கொஞ்சம் அப்படியே வெளியே போய் அது அப்படியே த்ரூ லைஃப் கன்டினியூ ஆகுது. ஸோ அதுலேயே அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைனாலும் அது முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு கம்பேக் ஆகும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வரணுங்கிறதுக்காக தான் மெயினாக யங்ஸ்டர்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பார்க்கலாம் இந்த அளவுக்கு போகுது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் தான் பண்ணுது. யங்ஸ்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும். மீல் வீட்டில் இருக்கவங்களும் ஓரளவுக்கு புரிஞ்சுவாங்க. லேடிஸ் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஏன்னா அவேர்னஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் லேடிஸ் ஓரளவுக்கு அவேர்னஸ் ஆகும். ஸோ அவங்க கண்டிப்பாக வீட்டில் செய்யும்போது ஆப்வியஸாக அது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும். இந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் நாங்கள் கவர் பண்ணணும் ரொம்ப விருப்பப்படுறோம். ஏன்னா அவங்க தான் மெயின் அந்த டைம் தான் பிளட்டு நல்லா கொஞ்சம் யங் பிளட்டில் கொஞ்சம் நல்லா ப்யூரிஃபை ஆகணும். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணணும். பார்க்கலாம் எப்படின்னு தெரியல. இல்லை கரெக்ட், நீங்கள் தான் ரைட் பீப்புள் அந்த அவேர்னஸை கொண்டு வரக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் இந்த டைம்லைன் இந்த ஜென்ரேஷன், ஏன்னா ஒரு பயனியர்ஸ்ன்னு சொல்லலாம். ஹெல்த்தை கான்சியஸான ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்குறது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நீங்கள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்லையே நேச்சுரலாக இருந்துருச்சு. ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு டயபெட்டிஸோ காமனான வார்த்தை கிடையாது. ரொம்ப ரேராக எங்கேயாச்சும் நடக்கும், அதை நம்ம பெருசாக பார்ப்போம். இன்றைக்கி அது ரொம்ப காமனான சொசைட்டியில் ஒரு காமனான வார்த்தை ஆயிடுச்சு. அந்த டிரான்சிஷன் நடக்குது. பட் அந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்த்தருக்கு லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால தான் நடக்குது. நீங்கள் இதெல்லாம் மாறிட்டீங்கன்னு சொல்கிறக்கே யாரும் இல்லை. ஸோ யாராச்சும் சம்ஒன் ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அதை எடுத்து நம்ம இதனால தான் நமக்கு நடக்குது, திருப்பி கோ பேக் டு த ஓல்டு வே. அதை நீங்கள் மாடர்னாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நூடுல்ஸாவோ ஒரு மாடர்ன் அப்ரோச்சில் நீங்கள் கொடுக்கும்போது அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இனி அடுத்த கிட்ஸ் வர்றவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்கறது ஒரு பெரிய அவேர்னஸாக போய் சேரும். இது ஒரு நெசசரி திங்னு நான் நினைக்கிறேன். மேஜராக நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது நம்ம தான் அது பார்த்தோம். ஏன்னா நம்ம ஒரு அந்த 20s நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 20s நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அப்போ தான் அந்த அவுட்லெட்ஸ் நிறையா பீட்சா பர்கர் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ தான் நம்ம அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஒரு 6 இயர்ஸில் இருக்கும்போது நம்ம பீட்சா கேட்டாலும் பர்கர் கேட்டாலும் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கிட்ஸ் 7 இயர்ஸ் கிட் டக்குன்னு அவங்களே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஸ்விக்கிலையோ இல்லை இந்த மாதிரி ஜொமேட்டோ. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு இன்றைக்கி ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் தேவையாக இருக்குது. நம்ம 20s தான் அது சாப்பிட்டு ஒரு 40s we are getting into the disease லைஃப் ஸ்டைல் டிசீஸை அட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி இருக்க 6 இயர்ஸ் 7 இயர்ஸில் நான் 20+ சாப்பிட்டதை இன்றைக்கி 6-7 இயர்ஸில் சாப்பிட்றாங்க. அப்போ அதோட இமென்ஸ் அதை எங்கே கொண்டு போய் முடியுங்கிறது நான் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு தெரியுது. பிகாஸ் அது அந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் இட்ஸ் ரொம்ப இமினன்ட், வெரி வெரி இமினன்ட் இன் மை ஐஸ். பிகாஸ் எனக்கு தெரியும். ஏன் நான் 20 காலேஜ் முடிச்சுட்டு பெங்களூர் போகும்போது ஐ சி ஆல் அவுட்லெட்ஸ், எல்லா அவுட்லெட்ஸ் அப்போ தான் வருது. ஸோங்களா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட்டுங்க. பட் யூ கேன் இது எல்லாம் வருது. ஸோ வி ஆர் கோயிங் டு அதை நாங்கள் இத்தனை நாள் அது சாப்பிடாமல் போய் சாப்பிடும்போது அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்குள்ளே போகும்போது ஸோ அந்த 20 இயர்ஸாக நம்ம வீட்டில் ஹோம் மேட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டது கொஞ்சம் நம்மளை சஸ்டெயின் பண்ணிச்சு. ஒரு 20 இயர்ஸ் சஸ்டெயின் பண்ணிச்சு. அது வரைக்கும் தான் தாங்குச்சு. இன்றைக்கி 7 இயர்ஸ் கிட்ஸே பீட்சா பர்கர் வாட் எவர் இட்ஸுங்க வெஸ்டர்னில் அந்த நமக்கு ஸ்டாப்பிள் ஃபுட் இல்லாததாக அவங்க சாப்பிட்றாங்க. ஸ்டாப்பிள் ஃபுட்டே மறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு லாஸ்ட் ஃபுட்டை நாங்கள் ரிவைவ் பண்ணுறது தான் டெலிஷ் வித் லவ் இஸ் பியூர்லி பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி ரிஃபைன்ட் சுகர் வாட் எவர் இட் இஸ்ங்க. ஈவன் ஒரு சுகர் கூட நாங்கள் போடாமல் அப்படியே அந்த ஒரு பெனிஃபிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஆல்சோ எஜுகேட்டிங் எப்படி ஒரு பாஸ்தா எப்படி பேஸை நீங்கள் சாஸை அது வெளியில் இப்போ நம்ம பாஸ்தா கொடுக்குறோம், சாஸை வெளியில் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அல்டிமேட்லி அதோட எய்ம் மிஸ் ஆகுது. அந்த கோல் எங்களோட பர்பஸ் அச்சீவ் ஆகாது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வி ஆல்சோ எஜுகேட் கஸ்டமர் யூஸ் லைக் ஹோம்மேட் சாஸுங்க. இப்போ எப்படின்னா ஒரு பேஸ் சாஸ் பீட்ரூட்டு டொமேட்டோ இப்படிலாம் போட்டு அதில் பாஸ்தா போட்டுங்க சாப்பிட்டிங்கன்னா ஒரு லைக் யூ வில் ஹேவ் ப்ரொஃபஷனல் நல்லா எப்படி செய்யறதுன்னு சொல்லி அதாவது வீடியோ எடுத்து எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில். நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் பண்ணுறோம். இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. ஜஸ்ட் இட்ஸ் ஃபியூ மந்த்ஸ் ஓல்டு கம்பெனினா ஓல்டு இதனால நாங்கள் இன்னும் we are in a plan to educate more. இதை என்னென்னா பிஃபோர் செல்லிங் யூ நீட் எஜுகேட். அதுதான் கான்செப்ட். கொரோனான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் நிலவேம்பு கஷாயங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஸோ நிலவேம்பு கஷாயோட மகிமை இவ்வளோ பெருசு இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அப்போ தெரிஞ்சுது. ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸோட நம்ம நிலவேம்பு கஷாயம் குடிச்சே நம்ம உடம்பு எல்லாரும் பாதுகாத்துக்கிட்டோம். கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மில்லட்ஸ் எடுக்க விடாத மாதிரி முன்னாடியே சாப்பிட்டு ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம்.
இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு நிறைய பேர் ஒரு ஜாப் செக்யூரிட்டியில் ஒரு சேஃபான ஒரு சேலரிடு இன்கமில் இருப்பாங்க, இல்லை ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸோ ஃபேமிலி பிஸ்னஸோ ஆல்ரெடி இருக்கும், ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்ட் இருக்கும், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு இன்கம் இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு புதுசாக நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்கி நம்ம அதை கற்றுக்கிட்டு அதை ஒரு ப்ராடக்டாக ஒரு சர்வீஸாகவோ பில்ட் பண்ணி அதில் நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்குறது, ஒரு டீம் உருவாக்குறது பெரிய விஷயம். அந்த கால் எப்படி நீங்கள் எடுத்தீங்க? ஒரு ஆண்டர்ப்ரனரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஸோ ஒரு எனி பிஸ்னஸ் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் திங் வந்து யூ நீட் டு டூ சம் பேசிக்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஸ்னஸோட நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகணும். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு திங். வை யூ வாண்ட் டு டூ திஸ் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆனேன் இந்த பிஸ்னஸில். இந்த மில்லட்ஸ் சாப்பிட்டேன், ஐ ஃபீல் ஹெல்த்தி. ஸோ தட்ஸ் அ திங் இட்ஸ் கனெக்டட் வித் மீ. ஸோ ஐ ஃபீல் இஃப் இந்த கனெக்ஷன் வந்து அது வந்து இந்த கனெக்ஷன் வந்து கேன் பி ஷேர்ட். இந்த எமோஷனல் கனெக்டை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். ஸோ இது வந்து பேசிக்ஸுங்க. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பேசிக்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு உண்டான இப்போ நீங்கள் இந்த ஓகே என்ன பேஷன் இருக்குது பட் நான் ஸ்டார்ட் பண்ணிடலான்னா அதுக்கு ஒரு தே நீட் டு ஒர்க் அரவுண்ட். தட் இஸ் அ ஒர்க் அரவுண்ட். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு பேஷனில் வந்து நான் வந்துட்டேன்னா இப்போ நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டுக் மீ 3 years ஆஃப் டைம் டு ஸ்டார்ட். நான் வந்து கன்சீவ் பண்ணதுலேருந்து இந்த ஒரு ஐடியாவை கன்சீவ் பண்ணதுலேருந்து இட் டுக் மீ 3 years. இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்து எப்படி ரீச் அவுட் பண்ணலாம்? பீப்புள் எங்கே வந்து வாங்கலாங்கண்ணா? ஸோ எங்கள் ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் தான் கிடைக்கும். இப்போ ஆஸ் ஆஃப் நோ வி டோன்ட் ஏன்னா இது ஆஃப் ஸ்டோர்ஸில் இது இல்லை, ஆன்லைன் ஸ்டோரில் தான் இருக்குது. ஸோ www.delishwithlove.com வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த 61 ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேட்டகரைஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி இதோ அது வாங்கலாம். ஸோ ஒன்லி ஆஸ் ஆஃப் நோ www.delishwithlove.com ஆன்லைனில் யூ கேன். இப்போதைக்கு ஆன்லைன் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறீங்க இல்லைங்களா? நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை வேறு ஏதாவது டீலர்ஷிப்ஸோ அப்படி கொடுக்க வாய்ப்பு? கண்டிப்பாக. அது வந்து எப்படி இருந்தாலும் இட் டேக் சம் டைம். 3 or 4 years கழிச்சு ஒன்ஸ் வி பில்ட் அ பிராண்ட், நாங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் பிராண்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் தென் ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன்ஸ் அது போகிறதுங்கிறது தென் வில் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வில் டிசைட். சூப்பர். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பட் ஒரு பெரிய விஷனரியான ஒரு கம்பெனி. ஒரு எப்படி சொல்கிறது, சாதாரணமாக ஒரு ஸ்டார்ட் அப்பாக இல்லாமல் பீப்புளோட ஹெல்த்தையும் லைஃப்பையும் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சிருக்கீங்க. மில்லட்ஸ் வந்து க்ரோயிங் அவேர்னஸ் இருக்குது. பீப்புளுக்கு வந்து கட் ஹெல்த்து, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பற்றி இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது. அதுவும் யங்கர் ஜென்ரேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டேஸ்டி ரெசிபீஸ் ஆகட்டும், புது விதமான ஃபுட் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான கம்பெனி அண்ட் ஒரு நல்ல கோல் அண்ட் மைண்ட் செட் அண்ட் ஒரு நல்ல விஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 5 years கழிச்சு 2030 நம்ம திருப்பி ஒரு பாட்காஸ்ட் உட்காரும்போது ஒரு லாங் வே நீங்கள் போயிருப்பீங்க, நிறைய பேர்த்த ரீச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி உங்களோட வெப்சைட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். பீப்புள் கண்டிப்பாக மில்லட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சூப்பர் ஃபுட்டு, ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும், ஒரு ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைலை பில்ட் பண்ணும் நமக்கு, நம்ம ஃபேமிலிக்கு, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டையும் நல்ல ஹெல்த்தையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டை போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ப்ராடக்டை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக் எதுனாலும் அவங்க வெப்சைட்லேயோ இல்லை கூகுள் ரிவ்யூஸ்லையோ கண்டிப்பாக கொடுங்க. அவங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபுட் ஆப்ஷன்ஸ் ஐடியாஸ் இருக்கட்டும், எது இருந்தாலும் கொடுங்க, கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம சொசைட்டிக்கு இந்த மாதிரி ஒரு டைமில் ரொம்ப நெசசரின்னு நான் நினைக்கிறேன். சில்ட்ரனுக்கு ஒரு டயபெட்டிஸ் ஆகட்டும், ஒரு ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஒரு 20s வரவங்களுக்காகட்டும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக லெட்ஸ் மேக் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ஹெல்த்தி அகெயின். அதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். கூடிய சீக்கிரம் நம்ம உங்களோட சக்ஸஸை ரீச் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஒரு பாட்காஸ்ட் உட்காரோன்னு நினைக்கிறேன். உங்களோட டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் பேசியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.